அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல ஷர்ட் டிசைன் பண்ணுறது மூலியமா எப்படி நாம மாசம் $500 அதாவது நம்ம ஊர் காசு 35,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நாம டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டீஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் அந்த வெப்சைட் லிங்க் தான் வரும். ஸோ இந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் டிஷர்ட், அதாவது எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் பிளெயின் டிஷர்ட் வந்து அவங்க நிறைய லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப் ஹேண்ட் ஆகட்டும், ஃபுல் ஹேண்ட் ஆகட்டும், இல்லை அப்படின்னா ஹூடி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷர்ட் டைப்ஸ் வந்து எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பிளெயின் டிஷர்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்க போகிறீங்க. அது எந்த மாதிரியான டிசைனாக வேணால் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த டிஷர்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்து இல்லைனா ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிஷர்ட்டை உங்களுடைய ஸ்டோரில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஒரு டிஷர்ட்டுக்கு எப்படி இருந்தால் சாலிடாக உங்களுக்கு $5 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேக் வச்சுருக்காங்க, ஹேட் வச்சுருக்காங்க, செல்ஃபோன் கவர் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். நீங்கள் பண்ண போது டிசைன் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஸ்டோரில். அந்த ஸ்டோர் கூட அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோர் நேம், இல்லை அப்படின்னா உங்கள் நேம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் நான் டேரெக்டாக லாகின் போய்க்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளார வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மக் இருக்குது, டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பில்லோ, ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும்போது டிஷர்ட் மட்டும் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கிளாசிக் டீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேனர் இருக்குது தெரியுமா, இந்த பேனரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனிங் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பட் அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நீங்கள் பக்காவான டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு டிஷர்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் பேனல் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டிஷர்ட் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் எல்லாமே வந்துடும். வேறு கலர் வேணும்னாலும் கூட இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒயிட்டே எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ஏதாவது ஃபோட்டோஷாப் மூலியமாக ஏதாவது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் இமேஜ் தெரியுமா, அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் இங்கே போட்டுக்கலாம். நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஆட் இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான் இதில். நான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. பட் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொந்த டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து யாரோடையாவது காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சொந்த டிசைனை மட்டும் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு டிஷர்ட் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த டிஷர்ட்டை நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டாவோ இல்லைன்னா ஹூடியாவோ கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் மட்டும் தான் பண்ணிப்பீங்க, பேசிக் டிசைன். பார்த்தீங்கன்னா இதுமாரி வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு டிசைன் வைக்க பிடிக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து ஆட் டெஸ்ட் இருக்குது தெரியுமா, இதை கொடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு ஃபன்னான கொட்டேஷன் மாரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஃபன்னி குவிட்ஸ் ஃபார் அனிமல்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொட்டேஷன்ஸ் வரும். ஸோ இதில் ரொம்ப கேட்சான கொட்டேஷன், அதாவது பார்த்தாலே வாங்குவாங்க அனிமல் லவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொட்டேஷன்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த கொட்டேஷன்ஸை அழகாக எடுத்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் என்னுடைய ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேமே நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சேனல் நேம் நான் டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வேணாலும் அதை வச்சுக்கலாம். வேறு ஏதாவது டெஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணாலும் கூட நாம் வந்து ஆட் டெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னொன்று டெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாமே அட்ராக்டிவான டிசைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைனை முடித்த பிறகு கீழே வந்து இங்கே ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸே மோஸ்ட்லி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $4.65 கிடைக்குது. இதே அதாவது யூரோப்பியன் மார்க்கெட்டில் உங்கள் டிஷர்ட் சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு €5 கிட்ட கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு டிசைன் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ண பிறகு அதே டிசைனை நீங்கள் வெவ்வேறு டிஷர்ட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வரும்.
ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேஜ் வந்துட்டு, ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் டீஷர்ட்க்கான டிசைன் தான் குடுத்துருக்கோம். இப்போ அதே டிசைன் வந்து மத்த டீஷர்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மென் டீஷர்ட் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா 23 ஸ்டைல் இருக்கு. ஸோ நான் செலக்ட் ஸ்டைல் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த 23 ஸ்டைலுமே வரும். ஸோ இதில ஏதாவது ஒரு எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அத நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிக டீஷர்ட் அப்படியே போட்டு வைக்காதீங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஹேண்ட் மட்டுமே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஹூடிலாம் பெரிய அளவுல வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி ஷார்ட் ஹேண்ட் டீஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி சேல்ஸ் ஆயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஹேண்ட் இல்ல ஃபுல் ஹேண்ட் அத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்மியான அதாவது பார்த்தோனே வாங்குற மாரியான டீஷர்ட்ஸ் மட்டும் 1, 2 மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீஷர்ட்டுமே செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடாதீங்க. அது உங்களுடைய ஷாப்ப பார்க்கும்போது அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒண்ணு செலக்ட் பண்றேன். இதோ இந்த டீஷர்ட்ட நான் செலக்ட் பண்றேன்னே வச்சுப்போமே. இத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்க ஆட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அத எடிட் கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த டீஷர்ட்ல ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படின்னு வேண்டாம். எனக்கு வேற வேணும் அப்படின்னா, எடிட்ட கிளிக் பண்ணி நான் வந்து இத எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க அவைலபிளா குடுத்துருக்காங்க. ஓகே. நான் வந்து இப்போ கேன்சல் பண்ணிடுறேன் இத. இப்போ பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ குடுக்குறேன். ஓகேவா? இப்போ கன்டின்யூ குடுத்தேன் அப்படின்னா, அடுத்த பேஜ் வரும். அதில வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுக்குற மாரி இருக்கும். அதாவது நம்ம டீஷர்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் குடுக்குற மாரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைனல் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதில வந்து டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியா குடுத்துக்கோங்க. ஓகே. ஈஸியா பார்த்தோனே புரியிற மாரி குடுத்துக்கோங்க. உங்க டீஷர்ட் வந்து எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணது அப்படிங்கிறத டைட்டில்ல சிம்பிளா குடுத்துக்கோங்க. அதே மாரி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா குடுத்துக்கோங்க. ஓகே. குடுத்துட்டு நீங்க வந்து யூஆர்எல் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான யூஆர்எல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இதே நீங்க டைப் பண்ணாலே அதில யூஆர்எல் வந்துரும். ஓகே. ஸோ டீஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து மோஸ்ட்லி இங்க யூஆர்எல் வந்துரும். ஒரு வரல அப்படின்னா நீங்க குடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா வந்துட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பப்ளிக்க சூஸ் பண்ணிட்டு, நீங்க பப்ளிஷ் லிஸ்டிங் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க ஸ்டோர்ல போயிட்டு உங்க டீஷர்ட் ஸ்டோர் ஆயிடும், லிஸ்ட் ஆயிடும். ஸோ அத நீங்க செல் பண்ணலாம். ஓகேவா? உங்க ஸ்டோர பார்க்கணும் அப்படின்னா, இங்க ஒரு ஐகான் இருக்கு தெரியுமா? கார்ட் ஐகான். இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டோர் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டோர் பேஜ் ஓப்பன் ஆயிட்டு, என்னோட ஸ்டோர் பேஜ் பார்த்தீங்கன்னா, வாவ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட் வியூ அதாவது சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணா எப்படி வரும், மொபைல் ஓப்பன் பண்ணா எப்படி வரும் நம்மளுடைய ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோருக்கு வந்து டொமைன் வேணும். அதாவது ரொம்ப ப்ரொஃபஷனலா தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கீழ அதுக்கான ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஸ்டோர ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வியூ ஸ்டோர் இருக்கு தெரியுமா? அத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வாவ் டிசைன் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நான் டிசைன் பண்ண டீஷர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நான் வந்து இந்த அதிக டீஷர்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் கம்மியா சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இனிமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஆஃப் ஹேண்ட் டீஷர்ட்ஸ் மட்டும் அதிகமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இத நீங்க பண்ணிட்டு, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டீஷர்ட்ட வந்து உங்களோட சோஷியல் மீடியா அதாவது Facebook, Instagram இதுக்குன்னே தனியா ஒரு Instagram, Facebook அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, இத வந்து நீங்க அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ டார்கெட் பண்ற மாரியான ஹேஷ்டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அங்க இருக்கவங்க அதிகமா பார்க்குற மாரியான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ யூஸ் பண்ணி செல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா மாசம் $500 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.